அண்மை செய்தி. சென்னையில் பெட்ரோல் டீசல் விலையை மீண்டும் உயர்த்தி எண்ணெய் நிறுவனங்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே பெட்ரோல் டீசல் விலை தலா ரூபாய் உயர்த்தப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் விலை உயர்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இரண்டாவது முறையாக தற்போது எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியிருக்கிறது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 82 பைசா உயர்ந்து 1 லிட்டர் ரூபாய் 149 விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல டீசல் விலையும் உயர்ந்திருக்கிறது. 86 பைசா உயர்ந்து 1 லிட்டர் டீசல் ரூபாய் 11 விற்பனை செய்யப்படுகிறது. விவரங்களோடு செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார். லாவண்யா, வணக்கம். பெட்ரோல் டீசல் விலை இரண்டாவது முறையாக எண்ணெய் நிறுவனங்கள் மீண்டும் உயர்த்தியிருக்கிறது. ஏற்கனவே உயர்த்தப்பட்ட விலையை திரும்ப பெற வேண்டும் என்று பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். பல அரசியல் கட்சியினராகட்டும் பொதுமக்களும் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய இந்த சூழல்ல தற்போது மீண்டும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு சந்தித்திருக்கிறது. தொடர்பான விவரங்கள். வணக்கம். பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் உயர்ந்து காணப்படுகிறது. இது பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னையில் பெட்ரோல் டீசல் விலையை மீண்டும் உயர்த்தி எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. ஏற்கனவே பெட்ரோல் டீசல் விலை தலா ரூபாய் உயர்த்தப்பட்ட நிலையில் விலையை மீண்டும் உயர்த்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 82 பைசா உயர்ந்து 104 ரூபாய் 49 பைசாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல சென்னையில் டீசல் விலை லிட்டருக்கு 86 பைசா உயர்ந்து 96 ரூபாய் 11 பைசாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய இந்த அடிப்படை பொருட்களினுடைய இந்த விலை உயர்வு என்பது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஏனென்றால் அன்றாட தேவைகளுக்கு பொதுமக்கள் வாகனங்களை பயன்படுத்துவது ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தொடர்ந்து இந்த எரிபொருட்களினுடைய விலை உயர்வு என்பது மிகப்பெரிய ஒரு சிரமத்தையும் அவதியையும் பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும். மேலும் இதன் தொடர்ச்சியாக காய்கறி விலை, பால் விலை உயர்வதற்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.